ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம முண்டாசு கவி பாரதி. பராசக்தி கிட்ட அதான வேண்டுவார், கனவுகள் மெய்ப்பட வேண்டும். கனவுகள் என்பது உறங்கும் போது வருபவை அல்ல, நம்மை உறங்க விடாமல் உழைக்க வைப்பவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அழகா ஒரு வரியிலே சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு, ஏன்னா அவங்க ஒரு வேலையா போகும்போது தான் யாரையாவது ஒரு சந்திக்கிறதோ இல்லை மனைவி மக்களோட ஒரு வெளியே போற ஒரு இதை கூட வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது 11 என்ற இடத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா 9, 10 கூடிய கர்மத்தின் நாயகன் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு. அவர் கொடுக்குற ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஈஸியா கிடைக்காது. தொழில்ல ஆத்மார்த்தமாக அவருடைய உழைப்பை போடுறவங்களுக்கு தான் அவருடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களுடைய முயற்சியையும் உங்க உழைப்பையும் மட்டும் நீங்க போட்டுறாதீங்க. ஏன்னா சனி கொடுக்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு லேஸ்ல கிடைக்காது. அவர் பார்ப்பாரு, ஆமா ஏனோ போனோம் வந்தோம் செஞ்சோம் அப்படின்னு அந்த வேலையை சலிப்போடு செய்யக்கூடாது. அப்படியே ஆத்மார்த்தமா செய்வோம் இல்லையா? வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும் தொழிலை தெய்வம்னு நீங்க களம் இறங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 10 பேர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இப்போ வேர்ல்டு லெவலில் நீங்கள் ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல நெய்பர்ஸு, அக்கம் பக்கம், உங்களுக்கு நெருங்கிய ஒரு நட்புகள், உறவுகள் இதெல்லாம் கிடைக்கிறது. அந்த உறவுகள் இவங்கெல்லாம் கிடைக்கும்பொழுது நம்ம அதில் கொஞ்சம் கவனமும் விழிப்புணர்வும் இருப்பது உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் தரும் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு யாராவது ஒரு நட்போ ஒரு நல்ல ஒரு வெல்விஷரை உதவி செய்வாங்க. ஒன்றே உங்களுக்கு ஒருவருடைய உதவி சிறப்பாக கிடைப்பது, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆட்களை நீங்கள் சந்திப்பது, அப்படி இல்லை உங்களுக்கான ஒரு மறுமணம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உறவால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். ஒரு உறவு ஒரு நபரால் உங்களுக்கு இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னுக்கெல்லாம் நல்ல குழந்தை பேர், நல்ல குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்ம இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம முண்டாசு கவி பாரதி. பராசக்தி கிட்ட அதான வேண்டுவார், கனவுகள் மெய்ப்பட வேண்டும். கனவுகள் என்பது உறங்கும் போது வருபவை அல்ல, நம்மை உறங்க விடாமல் உழைக்க வைப்பவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அழகா ஒரு வரியிலே சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு, ஏன்னா அவங்க ஒரு வேலையா போகும்போது தான் யாரையாவது ஒரு சந்திக்கிறதோ இல்லை மனைவி மக்களோட ஒரு வெளியே போற ஒரு இதை கூட வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி. அப்படி இருக்கும்போது தான் அவங்க சக்சஸ் ஆகலாம். ஏன்னா இப்பொழுது 11 என்ற இடத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 9, 10 கூடிய கர்மத்தின் நாயகன் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு. அவர் கொடுக்குற ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஈஸியாக கிடைக்காது. தொழில்ல ஆத்மார்த்தமாக அவருடைய உழைப்பை போடுறவங்களுக்கு தான் அவருடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கர்மக்காரகன், நம்மளுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன், ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் சனீஸ்வரனுக்கு மட்டுமே தான் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமும் அந்த செல்வாக்கும் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சிறப்பாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2இல் நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும், நிறைய கடன் பிரச்சனைமா, குடும்ப பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை,
பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய வந்து என்னை வந்து ஏமாத்துக்காரன் கடன்காரன் அப்படிலாம் நிறைய கேள்விகள். என்னை என் வீட்டில் பொண்டாட்டி மதிக்கிறதில்ல, இல்லை என் கணவர் மதிக்கிறதில்ல, கணவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மதிக்கிறதில்ல அப்படின்னு பெண்கள் வேதனைப்படுவதும், இப்படி நிறைய இக்கட்டான சூழல்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு, இல்லை தொழில் ஒரு சிரஸ்தன்மை கிடையாது, ஒரு நிலையான வருமானத்தை வந்து நான் நோக்கி கொண்டிருக்கிறேன்றவங்களுக்கெல்லாம் அருமையான வருமானமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களுடைய முயற்சியையும் உங்கள் உழைப்பையும் மட்டும் வந்து நீங்கள் போற்றாதீங்க. ஏன்னா சனி கொடுக்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து லேஸில் கிடைக்காது. அவர் பார்ப்பாரு, ஆமா ஏனோ போனோம் வந்தோம் செஞ்சோம் அப்படின்னு அந்த வேலையை வந்து சலிப்போடு செய்யக்கூடாது. அப்படியே ஆத்மார்த்தமா செய்வோம் இல்லையா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும் தொழிலை தெய்வம்னு நீங்க களம் இறங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 10 பேர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இப்போ வேர்ல்டு லெவலில் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல நெய்பர்ஸு, அக்கம் பக்கம், உங்களுக்கு நெருங்கிய ஒரு நட்புகள், உறவுகள் இதெல்லாம் கிடைக்கிறது. அந்த உறவுகள் இவங்கெல்லாம் கிடைக்கும்பொழுது நம்ம அதில் கொஞ்சம் கவனமும் விழிப்புணர்வும் இருப்பது உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் திருமண தடை இருக்குது அப்படின்னாலும், இல்லை திருமணம் நடந்து நாங்கள் அதிலிருந்து பிரிஞ்சிருக்கிறோனாலும், ஒரு புது உறவு ஒன்று சந்திக்க போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் 2வது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நகர்விற்கு உங்களை கைப்பிடித்து மிக சிறப்பாக அழைத்து வெற்றியின் சிகரத்தில் நிற்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் வந்து ஒரு செல்வ செழுமை இப்போ காணக்கூடியது. ஒரு அப்பு ஒரு லெவல் இருக்கும். நல்ல வாய்ப்புகள், நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், மாணவர்களுக்கு நல்ல கல்வி, இல்லை ஒரு மேல்நாட்டு கல்வி. இது வரைக்கும் வந்து நிறைய முயற்சிகள் போட்டேன், ஒவ்வொரு முயற்சி கூட எனக்கு வந்து உழைப்பு தான் விரயமானதை தவிர எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வந்து ஒரு அமைப்பு ஏற்படுவது, தந்தை வழி உறவுடன் இருந்த சிக்கல்கள் நீங்குவது, தந்தையால் ஆதாயம், தந்தையா மூலம் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, அப்பாவும் நானும் பேசிக்காமையே இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ நல்ல வந்து ஒரு வழி கிடைப்பது, பெரியோர்கள் ஆதரவு, நல்ல ஒரு பெரிய ஒரு சொசைட்டிலேயே வந்து ஒரு பெரும் புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய தொடர்பு கிடைச்சி நீங்கள் வந்து நல்லா லைஃப்பில் ஷைன் ஆகிறது. இப்போ அரசியல் ஒரு அரசாங்கத்திலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் கிடைப்பது, நல்ல இப்போ ஒரு எலெக்ஷன்லலாம் நிற்கிறீங்கன்னா வெற்றி உங்களுக்கே அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஷபத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கொண்டே போகலான்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம், சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது, அதே போல் சோஷியல் நெட்வொர்க்கில் உங்களை பற்றி நல்லா வந்து நான் செய்திகள் வருவது, உங்களுடைய புகழின் உச்சிக்கு நீங்கள் சென்று கொண்டிருப்பது, நிறைய தான தர்ம காரியங்களை நீங்கள் வந்து செய்யவும், நல்ல உழைப்பை வந்து நீங்கள் ஊக்கமாக போடும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு தொழில் செய்து கொள்வதற்கு, ஒரு 2வது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைக்கு போனால் என்னம்மா துபாயில் இப்போ ஒரே குண்டா போட்டு துபாய்க்கு போகிற எண்ணமே இப்போ பீதியாக போச்சு அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த ஊரில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு லாபகமான சூழல், ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் இப்போ திரும்பி வரக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து ஒரு பணி, நல்ல ஒரு சம்பள உயர்வோடு கிடைப்பது, காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து வீட்டில் பேசி சம்மதம் வாங்கலாம். அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ உங்களுக்கு வருது. அது வந்து சீக்கிரமாக அதை வந்து ஒரு லகுவாக இருக்காது, ஒரு 4-5 முறை போராடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது ஒரு உறுதியான இறுதியான ஒரு சிறப்பான முடிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு யாராவது ஒரு நட்போ ஒரு நல்ல ஒரு வெல்விஷரோ வந்து உதவி செய்வாங்க. ஒன்றே உங்களுக்கு ஒருவருடைய உதவி சிறப்பாக கிடைப்பது, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆட்களை நீங்கள் சந்திப்பது, அப்படி இல்லை உங்களுக்கான ஒரு மறுமணம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உறவால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு உறவு ஒரு நபரால் உங்களுக்கு இந்த வகையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னுக்கெல்லாம் நல்ல குழந்தை பேர், நல்ல குழந்தைகளின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், நல்லா கையிருப்பு கூடுவது, முதலீடுகளை செய்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஊக்கமுடன் உழைங்க. எதுலேயும் மனசில் வந்து ஒரு கலக்கம், ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காம நீங்கள் வெற்றி களம் தைரியமாக இறங்கலாம். ஒரு நீண்ட கால முதலீடாக போட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த காலகட்டம் வேண்டாம். மற்றபடி ரிஷபத்திற்கு தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு
இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய வந்து ஒரு பெரிய கடனில் இல்லை கடன் கொடுத்து ஒரு திவாலானவங்க, அதே போல் நிறைய சோதனைகள் வேதனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில நல்ல மருத்துவங்கள்லாம் கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாகிறது. எல்லாமே வந்து ஒரு போராட்டத்திற்கு பின் சொல்லுவாங்க இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்பா, இந்த கஷ்டத்துக்கெலாம் இப்போ கடவுள் வந்து கண் திறந்து எனக்கு வந்து ஒரு வழி காட்டினார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனுடைய அனுக்கிரகம் இப்பொழுது ரிஷபத்துக்கு கிடைக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் வந்து உங்களுக்கு சாதகமான பயிற்சிகளே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ இந்த காலகட்டம் உங்களை ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய உழைப்பை வந்து அருமையாக போடும் பொழுது மிகப்பெரிய புள்ளியாக தொழிலையும் சரி இல்லை உறவுகள்லையும் சரி உங்கள் ஏரியாவிலையும் சரி அரசியல்லையும் சரி எந்த ஒரு சோஷியல் பணியிலையும் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அருமையான நேரம்னு சொல்லலாம். இதே ஒரு வயதானவர்களாக இருக்கிறீங்க, இந்த நேரம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோமா, ஒரு பிஸ்னஸ்ஸு, நானும் வீட்டில் சும்மா இருக்க முடியல அப்படின்றவங்களுக்கும் இப்போ அருமையான சூழல் அற்புதமாக ஆரம்பித்திருக்குது. 1 வயது குழந்தையிலிருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் ரிஷபம் ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஷபம் வந்து என்ன தெய்வம் வழிபடலாம் அப்படின்னும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து 2 இலுப்ப எண்ணெய் தீபம் போட்டு வழிபடும் பொழுது, சாம்பார் சாதம் நிவேதனமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஷப ராசி லக்னத்திற்கு என் உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள்லாம் இருக்குது, நான் வந்து ஒரு குழந்தை பேர், திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து தேவை இல்லையா, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் வந்து உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வந்து ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.